முருகன்ல பிழை இல்லை, மக்கள்ல தான் பிழை. இதை விட எனக்கு சொல்றது ஒன்றும் இல்லை. பிள்ளைகளுக்குலாம் ஆறுலையும் பிள்ளைகளுக்குலாம் வேல் மூலஸ்தானத்துக்கு போயிருக்கும். இன்றைக்கு மூலஸ்தானத்துக்கு வேல் போயிடல. தலையில் வந்து பொதிகள் எல்லாம் சுமந்து கொண்டு மோகன்சாமி அவர்கள் ஆலயத்துக்கு யாத்திரைக்கு கொண்டு செல்லுகின்ற அந்த வேலை பக்தர்கள் எல்லோருமே நேர்ந்து அதில் காசு கட்டுகின்ற அந்த வேல்சாமி வெள்ளி வேலாகினதும் அந்த உள்ளுக்க போய்த்தான். மாமாங்கேஸ்வரம், தாண்டோண்டீஸ்வரம், திருக்கோவில், மண்டூர், சித்தா. அற்புதமான பொழுதிலே தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வ சின்னதி ஆலயத்திலே இருந்து இன்று புனிதமான யாத்திரை புனிதமான நேரத்திலே ஆரம்பமாகிறது. 23/5/2026 காலை பொழுது சனிக்கிழமை அற்புதமான இந்த வேளையிலே கிழக்கிழங்கையில் இருக்கக்கூடிய அடியவர்களும் இந்த ஈழவள நாடு பூராகவும் இருக்கக்கூடிய இந்து மக்கள் சிறப்போடு எதிர்பார்த்திருக்கிற ஒரு புனிதமான யாத்திரை இன்று புனிதமான நேரத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது. கதிர்காமத்தினுடைய யாத்திரை என்பது வரலாற்றிலே இடம் பிடித்தது. ஏனென்றால் இந்த தொண்டமனாறு செல்வச்சின்னதிக்கும் கதிர்காமத்துக்கும் நீண்ட தொடர்பு இருக்கிறது. கதிர்காமர் என்று அழைக்கப்படுபவர் கனவிலே முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அந்த கதிர்காமத்தினுடைய பூசியை காண்பித்ததும் அந்த தரிசனத்தை கனவிலே காட்டி கதிர்காமம் வரையும் அந்த கதிர்காமரை கூட்டிச் சென்றதும் இந்த முருகப்பெருமானுடைய அற்புதத்தின் முதலாவது யாத்திரை. அதற்கு பின்னர் அங்கே பல சுவாமிமார்கள், ஜேர்மன் சுவாமியிலே இருந்து பல சுவாமிமார்கள், காரைதீவைச் சேர்ந்த ஒரு சுவாமி, இப்படி பலர் இந்த வேலை தாங்கி புனிதமான யாத்திரை ஆரம்பித்து வைப்பார்கள். இது ஒரு புனிதமான யாத்திரை. 886 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 54 நாட்கள் நடைபயணமாக 116 கோவில்களை தரிசனம் செய்து இந்த யாத்திரை புனிதமாக தொண்டைமனாறு இந்த பதியிலே இருந்து ஆரம்பித்து கதிர்காமத்தை சென்றடைய இருக்கிறது. எனவே இந்த புனிதமான யாத்திரை சிவசின்னங்கள் தரித்து அங்கே மஞ்சள் காவி உடுத்து மாணிக்கப்பை தலையிலே சுமந்து ஒரு புனிதமான யாத்திரையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது வளமான நாடு. இந்த நாட்டிலே சிறப்போடு சுபிட்சத்தோடும் அமைதியோடும் மக்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தமிழுக்கு தலைவரான கந்தபெருமானை நோக்கி இந்த யாத்திரை ஆரம்பித்திருக்கிறார்கள். கொட்டும் மழை என்ன, வெயில் என்ன, எல்லாவற்றையும் தாங்கி இந்த புனிதமான யாத்திரை இன்றைக்கு காலை பொழுதிலே செல்வச்சன்னதியிலே இடம்பெற்ற அபிஷேகங்களை தொடர்ந்து செல்வச்சன்னதி இந்த வேல் தூக்கி கந்தபெருமானுடைய திருவாசலை நோக்கி ஒரு புனிதமான யாத்திரை ஆரம்பித்திருக்கிறார்கள். கந்தன் கடலடி தொடுவார்க்கு ஏது குறை. எனவே அற்புதமான இந்த யாத்திரை இந்த காணொலியினூடாக பார்க்க போகிறீர்கள். அருமையான இந்த யாத்திரை உங்கள் எல்லோருக்கும் நல்ல அருளை தர வேண்டும் முருகக்கடவுள் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த காலாதி காலமாக நான் நினைக்கிறேன் எத்தனையோ ஆண்டு காலம் இந்த யாத்திரை ஆரம்பித்து புனிதமாக இடம்பெறுகிற யாத்திரை இந்த ஆண்டும் புனிதமாக இடம்பெறுகிறது. எல்லோரும் பலமான எதிர்காலம் அமைய வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு இன்னும் யாத்திரையில் கலந்து கொள்ள இருக்கிற அடியவர்கள் இந்த யாத்திரை குழுவோடு இணைந்து நீங்களும் பயணித்து வாழ்வில் வளமோடு வாழ பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் இந்து ஆலயங்களுடைய நேர்முக வர்ணனையாளர் அல்வா யுனேசன். வணக்கம். ஓகே, நாங்கள் இப்போ அதிகாலை வேளையிலே பாருங்க செல்வ சின்னதியான முன்றலில் வந்து இப்போ நின்று கொண்டிருக்கோம். நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல ஆலயத்துடைய முன்றலில் ஏராளமான பக்தர்கள் இல்லை பாருங்கள். கதிர்காம யாத்திரைக்கு வந்து போகிற பக்தர்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்துல முன்றலில் வந்து நிற்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்குது பாருங்க. நிறைய பேர் இல்லை எல்லாமே வந்து தயாராக நிற்கிறாங்க பாருங்க. எல்லாருமே தயாராக நிற்கிறாங்க. ஆலயத்தினுடைய உள்பகுதியில் வந்து இப்போ பூஜைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. Aja
பிரசாதங்கள் வந்து வழங்கப்படுகின்றது பாருங்க. அது வேற பிரச்சனை. அதுக்காக பாத யாத்திரைன்ற வந்து சன்னதியாலேருந்து ஆரம்பிக்கும். இன்றைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. சாமி மாரில பிள்ளைகளுக்குலாம் மாரிலையும் பிள்ளைகளுக்குலாம் வேல் மூலஸ்தானத்துக்கு போயிருக்கும். இன்றைக்கு மூலஸ்தானத்துக்கு வேல் போயிடல. சாமிமார் கேட்க, ஐயர்மார் கேட்க ஒரு ஆண்ட பேரை குறிப்பிட்டு சொல்லி அதை நான் சொல்லிடுறேன். அது முருகண்ட பிரச்சனை. சரியா? இந்த விஷயத்தை கேட்டுட்டு ஐயாட்ட மணி ஐயாட்ட தான் நான் புதுச வச்சேன். மணி ஐயாட்ட கேட்டுட்டு இந்த வேலை பண்ணி கொண்டு நாங்கள் மோனையா மனத்துக்கு முன்பீதியிலிருந்து போட்டியில் கொடுத்து மோனையா மனத்துக்கு இளமையாக போகிறதால அந்த மனத்திலிருந்து இந்த பயணம் தொடரும். சரியா? ஏண்டா நான் பிறக்க இல்லை, அதுக்கு முதல் நடந்த சம்பவங்கள் தெரிய மாட்டுது. நான் கேள்விப்பட்ட காலத்திலிருந்து 47 வயதில் கதிர்காம சன்னதியில் இருந்து தான் கதிர்காம பாத யாத்திரை ஆரம்பம் வரலாறு. அதை விட கதிர்காம வேல் சன்னதி வேல் போய்த்தான் கதிர்காமத்தில் கொடியேற்றன்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கிறேன். இதனால் இன்றவரை கண்ணால் பார்த்ததும் இல்லை. இன்றைக்கு இந்த வேல் போகாத காரணம் ஐயரை சொல்லிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தீங்கன்னா வாரம். ஆனால் சன்னதியான கூட கெடுக்க மாட்டோம். நீங்கள் நினைச்ச காரியம் அத்தனையும் நடக்கும். சன்னதியான வீதியில் கால் வச்சாலே அத்தனையும் நடக்கும். சரியா? யாத்திரையில் அழகான எல்லாத்துக்கும் எந்த கவலை முருகன் தான் விட்டு சொல்ல சொல்லி அதான் பிரச்சனை. இதுல வேற ஒருவரையும் சொல்லி இந்த வேலை வந்து இந்த மூலஸ்தானத்தை போடுற அவசியம் இல்லை. நின்று போனாலும் ஐயா மன்னி கூடும். ஐயா வேலை உள்ள கொண்டு எனக்கு தெரியாது, சந்தோஷமா மூலஸ்தானத்துக்கு போகாத காரணம் தான் அடியார் கேளுங்க சாமி. ஆண்டாண்டு காலமா மூலஸ்தானத்துக்கு தானே கொடுக்குறீங்க வேலை. கொடுக்காம இருக்கிறீங்க ஐயா, கொடுக்க வேலை. எந்த ஒரு கோயிலையும் அந்த தெய்வத்திட்ட இதுகிட்ட வேற அதே விற்கிறாங்களோ வேற போறது அதாவது கதிர்காமத்துக்கு கொண்டு போகிற அந்த பிரதான வேல் வந்து பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்துக்கு போய்த்தான் வந்து போகிறதாம். ஆனால் இந்த முறை கொண்டு போகல.
கதிர்காமத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்ற அந்த வேலானது இப்பொழுது சந்நிதியானுடைய ஆலய உள்வீதி வலம் வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. பக்தர்கள் எல்லோருமே மனமுருகி இறுகப்பற்றி வருகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் இப்போ நேரடியாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்க, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கரங்களிலே அந்த வேலை வந்து பற்றி கொண்டு செல்லுகின்ற அந்த காட்சி. பக்தருடைய கரவோசத்தோட பாருங்க, ஆடலும் பாடலும் இணைந்தே ஒலிக்க அங்கே முருகப்பெருமானுடைய அந்த பக்தி நாத முழக்கங்கள், பக்தி பாடல்கள், அங்கே இசைகள் வந்து முழங்க இப்பொழுது கதிர்காமத்துக்கு செல்லும் பாத யாத்திரை குழுவினர் வேலோடு அங்கே சன்னதியானுடைய ஆலய உள்வீதி வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். பாருங்க, அரோகரா அரோகரா என கரவோசம் வந்து ஒலித்த வேளையில் ஆலய வெளி வீதி நோக்கி வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே யாத்திரை குழுவினர் கதிர்காம யாத்திரை பயணத்துக்கு வேலோடு சந்நிதியானுடைய
வெளிவீதி வருகின்ற ஆற்றங்கரை வேலவனுடைய ஆலயத்தை சுற்றி வெளிவீதி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அரோகரா அரோகரா என முழக்கமிட்டவாறு பக்தி கானங்கள் முருகனுடைய நாமங்களை மட்டுமே பாடிக்கொண்டு இப்பொழுது வருகின்ற அந்த அழகிய காட்சியை வந்து காண கண்கூடாக இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். 2026ஆம் ஆண்டுக்கான கதிர்காம ஜாத்திரை இனிதே இன்றைய நாளிலிருந்து ஆரம்பமாகின்றது. இவ்வாறே படிப்படியாக ஒவ்வொரு குழுவினர்களும் ஒவ்வொரு பக்தர்களும் யாத்திரை செல்வது நீங்கள் எங்களுடைய வலைத்தளங்களிலே தொடர்ச்சியாக வந்து கண்டுகொள்ளலாம் என்றதை வந்து சொல்லிக்கொள்கிறோம். வழியச் செய்வாய் தெளிவாக உன் பாதம் துதிப்பேரையா சுவாமி எங்க திரை முருகோரே
இனி வேணுமானதெல்லாம் யாத்திரைக்கு செல்லும் அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எல்லோருமே நேர்ந்து அதில் காசு கட்டுகின்ற அந்த நிகழ்வு வந்து நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க. கதிர்காம யாத்திரை இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆலயத்தினுடைய முன் வீதியிலிருந்து இப்பொழுது செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. மோகன் சாமியினுடைய இந்த அன்னதான மண்டபத்துக்கு முன்னால் வந்து நாங்கள் இப்போ நிற்கிறோம். இங்கே போய் எல்லாரும் உணவளித்து விட்டு தான் உணவருந்தி விட்டு தான் வந்து யாத்திரைக்கு வந்து செல்வதாக இருக்குது. பாருங்க, தலையில் வந்து பொதிகள் எல்லாம் சுமந்து கொண்டு அம்மாக்கள் வந்து போயினும். அம்மா வணக்கம். கதைக்க விரும்பலையா? ஓகே ஓகே சரி. அம்மா வந்து கதைக்க விரும்பலையா, அவங்கள வந்து நாங்கள் குழப்பக்கூடாது. ஓகே, சாப்பிட்டு போகிறீங்களா? சாப்பிட்டீங்க மோகன் சாமி என்ன பண்ணுறதுல சாப்பிட்டு போயினா. போலீஸாரும் பாதுகாப்புக்கு வந்திருக்காங்க. மோகன் சாமி அவர்கள் ஆலயத்துக்கு யாத்திரைக்கு கொண்டு செல்லுகின்ற அந்த வேலை வாங்கி பூஜைகள் செஞ்சு தான் வந்து உள்ளே கொண்டு போகிற பூஜை செய்கிறதுக்காக அங்கே உள்ளே கொண்டு செல்லுகின்ற அந்த காட்சி வந்து பார்க்குறீங்க பாருங்க.
யாத்திரைக்கு செல்லும் பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோகன் குருசாமி அவர்களுடைய மண்டபத்திலே அன்னதானம் ஏற்பாடுகள் வந்து செஞ்சுருக்காங்க. அந்த அன்னதானத்தை முடித்து கொண்டு தான் வந்து கதிர்காம யாத்திரை பயணம் வந்து தொடரும். அடியார்கள் எல்லாமே பக்தர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்காங்க பாருங்க. எல்லாருமே வேலை வந்து உள்ளே வைத்து விட்டு இப்பொழுது உணவருந்துவதற்காக இங்கே வந்து இருக்கைகளிலேயே அமர்கின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மண்டபத்திலே இருக்கிறவர்கள் காலை உணவை நீங்கள் பெற்றுக்கொள்ள இருந்து இந்த உணவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஜான் பேராட்சி குடும்பம் எல்லோருக்குமே புட்டு காலை உணவு வந்து பார்த்தீங்கன்னா புட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வழங்கியிருக்கிறார்கள். அன்புக்குரிய எங்களுடைய கோவிந்ததாஸ் சுவாமிகளுடைய அனுமதி வைத்திருக்கிறோம். 110 யாத்திரிகர்களுக்கு இந்த பொதிகள் வழங்கப்படும். நாங்கள் ஏற்கனவே அறிவித்தலை ஏன் தருகிறோம் என்றால் சுவாமி அவர்களுடைய அறிவித்தலின்படி அவர்களோடு செல்லுகின்ற யாத்திரிகர்களுக்கான பொதிகள் அம்மாவோட நாங்கள் இந்த புனிதமான யாத்திரையை கொச்சப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த சன்னதி கோயிலிருந்து கதிராமன் நோக்கி யாத்திரை செல்கிறோம். இன்றைக்கு எங்கள்கிட்ட வேலை கூடி கோயில் முள்ள ஸ்தானத்துக்கு வைக்கல. இது பழைய காலம். எனக்கு 36 வயசு. இது 20 ஆண்டுக்கு மேற்பட்ட ஒரு வரலாறு சன்னதி கோயில். இந்த கோயிலில் இந்த சன்னதி வேலுக்கு ஒரு மரியாதை இல்லை. எங்களுக்கு இந்த ஆசிரமத்தில் எங்களுக்கு சன்னதி என்ற ஒரு மரியாதை காலங்காலமாக தொட்டு கொண்டு வருது. நாங்கள் ஒரு பக்த அடியார்கள் விரும்பி நடத்தலாம் அன்னம் விடலாம். எந்த ஒரு கோயிலையுமே விருப்பம் இல்லாமல் நாங்கள் அன்னத்தை சாப்பிட முடியாது. இந்த அடியார் கூறுகிறார் நாங்கள் எல்லாம் பொய் வேஷம் உண்டு. ஒரு முருகப்பெருமானுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவு சக்தியோடு இந்த வேலை சுமந்து சும்மா 1500க்கு மேற்பட்ட கிலோமீட்டரை நாங்கள் குடும்பங்களை இழந்து அம்மாக்களை இழந்து உறவுகளை இழந்து ஒரு தனித்துவமான ஒரு யாத்திரையை ஒரு துறவியலாக நாங்கள் சென்று வருகிறோம். இந்த களத்தில் அணிந்திருக்கும் மாலை என்பது ஒரு மகித்துவம். எங்களுடைய இந்து சமயத்தில் சொல்கிறார்கள் மாலை அணிந்தவன் ஒரு தெய்வீக பிரபி என்று. எல்லாரும் இந்த யாத்திரைக்கு செல்ல முடியாது. அழைப்பு கிடைத்தால் மட்டும்தான் இந்த யாத்திரை செல்ல முடியும். நன்றி, வணக்கம். காரணம் தெரியா எங்களுக்கு பழைய வேல்சாமி வந்தபடியா இந்த பிரச்சனை நடந்திருக்கு. பழைய வேல்சாமி மகேஸ்வரன் வேல்சாமி தான் இதுக்கு காரணம் முழுக்க. சரியோ எங்களுக்கு சன்னதியான பேர் வரக்கூடாது. காலாதி காலமாக நடக்கிற விஷயத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு முயற்சிக்கிறீங்க. இது எதிர்காலத்தில் ஒரு பெரிய அதெல்லாம் மாற்றி விளைவை கொண்டுறாதா? 8 வருஷமாக வேல் சன்னதிக்கெல்லாம் வச்சு தூக்கினது ஆதிமூலத்துக்கு வச்சு தான் வேல் தந்ததை வீதி வளம் வந்து சன்னதியில எல்லாம் போட்டி கொடுத்து சன்னதியான் சால்வை அடித்து சன்னதியான் தொண்டமார் யாழ் தொண்டமார் செல்ல சென்னையிலேருந்து தான் பாத யாத்திரை துவங்குறேன் நாங்கள் அடித்து இவ்வளோ காலமும் செய்து கொண்டு வந்த நாங்கள். இவருக்கு முன்னா மகேஸ்வரன் 25 வருஷமாக செய்தவர். இதுவரைக்கும் அப்படி ஒரு விலேசம் செய்யவும் இல்லை, சால்வையோடும் இல்லை. இன்றைக்கு அவர் வந்த நாளிலிருந்து நேற்று பின்னரும் அவர் போட்டி கொடுத்திருக்கிறார். தான் பழைய வேல்சாமி சன்னதியில் வேல் தூக்கின வேல்சாமி என்று போட்டி கொடுத்தவர். நானும் பொறுமையாக இருந்தேன். இன்றைக்கு வீடியோவும் மீடியாவுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படித்தான் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அவர் தான் புகழட்டும், அது பிரச்சனை இல்லை. நாங்கள் அதுக்கு ஆச்சோதனைப்படையில்லை. ஆனால் இன்றைக்கு சென்னையில் தான் வேல் வச்சு ஆதிமூலத்துக்குள்ளேருந்து வேல் வாரது எங்களுக்கு வளமை. என்ன கோவம் என்ற ஐயர் மேற்கு என்ன பிரச்சனையோ தெரிய இல்லை. சரியா? சுரேஷ் ஐயா தான் நான் சொன்னது வேல் உள்ளுக்கு போகக்கூடாது. நான் பப்ளிக்காகவே சொல்கிறேன். சுரேஷ் ஐயா தான் நான் சொன்னது வேல் உள்ளுக்கு போகக்கூடாது. போலீஸ் வந்தானே ஆமி வந்தானே நான் செய்கிறேன். ஒரு பழமையான ஒரு யாத்திரை ஏன் இப்படி ஒரு மதத்தின் குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க? இல்லை, நாங்கள் குழப்பம் பண்ண இல்லை. அவையில் செய்துட்டேன். இன்றைக்கு எங்களுக்கு வச்சு செய்துட்டேன். அதை தான் செய்துட்டேன். நாங்கள் செய்யலை. நாங்களும் இவ்வளோ நேரம் பொறுமையாக தான் அதுக்கு இருந்த நாங்கள் விடிய 6:30 நாங்கள் அதில் இருந்து நாங்கள் 5:30 வரையும் வேல் உள்ளது கிடந்தது. நேற்றியான் ஐயா வச்சு கொண்டான் இருந்த வேல். இன்றைக்கு இந்த வேல் 5:45 வேல் வெளியே வந்தது. நாங்கள் எடுப்பினியாண்டு பார்த்தோம். அவசரம் முடிய எடுப்பினியாண்டு பார்த்தோம். சுரேஷ் ஐயா வேல் வைக்க நான் சொன்னேன். ஐயா நாங்கள் சுரேஷ் ஐயாவிடம் மீட் பண்ணேன். பூசை வச்சு ஐயாவிடம் சொன்னிச்சுன்னா செய்கிறோம் வேண்டாம். அவ்வளோ அண்ணன் எங்களுக்கு. ஐயா ஒரு கேள்வி. போன வருடம் யாத்திரைக்கு சென்ற பொழுது ஒரு சில திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றதாக
போலீசார் கைது செய்ததாக ஓ அது அவமண்டம் அந்த சம்பவத்துக்கும் இந்த வேல் உள்ளே கொண்டு செல்லாததுக்கும் தொடர்பு இருக்கா? இல்லை இல்லை எந்த சம்பந்தமும் அப்படி ஒன்றும் இடம்பெறல அப்படின்னு சொல்றீங்க கடந்த வருஷம். கடந்த வருஷம் அப்படி இடம்பெற்றதா? இல்லை போலீசார் கைது செய்தவர் சந்தேக பேரில் அவர்கள் பொய் வசந்தி எனக்கு முதலாவதாக ஒரு திருச்சிட்டம்பலம் என்று சொல்லி அவர்கள் செய்தவர். அவர்கள் திட்டம் போட்டு என்னை மடக்கிறதுக்காக 3ஆம் வருஷம் பொலிசிலே அடைத்தவர்கள், இந்த வருஷம் கதிரானத்தில் அடைத்தவர்கள். இதில் அவரால் செய்யப்பட்ட திட்டமிட்ட செயல். நீங்கள் என்னத்தான் செய்தவர்கள், நான் ஓப்பினா சொல்றேன், என்னத்தான் செய்தவர்கள். என்னை போலீஸ் கொண்டு போனது, நான் போனான், விளக்கம் கொடுத்தேன், எல்லாம் வந்தேன். அதுதான் காரணம் என்று சில பேர் சொல்லி, அதுக்கு காரணம் என்று எனக்கு தெரியாது. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம். இப்போ வழக்கு நடந்து கொண்டிருக்கா? வழக்கு முடிஞ்சது. கதிர்காம யாத்திரை பற்றி சொல்லுங்க. ஆமாம் ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி. இப்போ எங்களுக்கு அம்மா இப்போ 2 வகையும் தகவல் வேணும். இப்போ சன்னதியில் வந்து ஒரு குழப்பம் நடந்திருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து போய் கொண்டு இருக்குது. இதுக்கு காரணம் சில மக்கள் சொல்லி நம்ம வந்து போன வருஷம் போன இடத்துல ஒரு களை ஒன்று இடம்பெற்றதாகவும் அதில் வந்து போலீஸார் கைது செய்ததாகவும் அதில் குறிப்பாக வேல் கொண்டு போனவரை தான் பிரதானமாக கைது செய்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் காரணமாக வேல் உள்ள கொண்டு போகலை என்ற மாதிரியும் சில பேர் சொல்லினார். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆனால் எனக்கு அங்கே நடந்த விஷயம் எனக்கு தெரியாமல், ஆனால் ஒரு பிச்சைக்காரியோ அவளுக்கு மனநிலை இல்லாதவள் அவளை சொல்லி அது சொன்னதும் அவரென்று தான் நாங்களும் கருதுகிறோம். ஏன்னா அவர் இப்போதைக்கு இல்லை, இருந்தால் தெரிஞ்சிருக்கும். அவரை முதலே அநியாயம் செய்யல சொன்ன நாங்கள் இவருக்கு இப்படி நடக்கும் என்று சொன்னான். நான் இல்லை, நான் என்ன நடந்தது அவர் இப்போ வரலையே ஏன்பா வந்திருக்கலாம் தானே. தேர் இந்த காலத்துக்கு எங்கள் அம்மாட காலத்துக்கு எல்லாம் 32 வருஷ ஆண்டுகளாக தேர் கொண்டு போனதே சரித்திரம் இல்லை. நானும் இந்த பூமியில் 18 வருஷமாக யாத்திரைக்கு சென்றிருக்கிறேன். வேல் உள்ளுக்க போய்த்தான் எங்களோட வேல்சாமி வெள்ளி வேலாக ஆகினதும் அந்த உள்ளுக்க போய்த்தான். ஏன் இந்த முறை இப்படி செய்தவங்க? ஆனால் சித்திரை வருஷம் நாங்கள் வந்து மட்டக்களப்படாக்கள் என்று சொல்லி வேறுபாடு செய்து. ஆனால் சரி, எங்களோட ஊரில் எத்தனை திருத்தலம் இருக்கு. மாமாங்கேஸ்வரம், தாண்டோட்டீஸ்வரம், திருக்கோவில், மண்டூர், சித்தாண்டி, வேலோடு மலை எல்லாம் அற்புதமான வேலை. எங்களோட இந்த சாமி எங்களோட பாபா சாமியாக்கள் தான் எங்களோட வேலோடு மலையில் வேல் வச்சது. கதிர்காமத்தில் இருக்கிற வேலை போல கொண்டு வச்சு நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டோம். எங்களோட அந்த கோவிலில் 12 கிரகத்துக்கும் லிங்கம் வச்சு வழங்குறாங்க. நாங்கள் வழங்க தெரியாமல் இந்த சன்னதியான்ட்ட வந்து போன காலத்தில் தான் எனக்கு நல்ல காலம் பிறந்தது. நான் 4 மாவீரர் இழந்து அப்படி துயரத்தில் வந்து மண்டாடி தான் நான் இந்த இதில் விடப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கும் நான் ஆரம்ப கட்டம் 30 வருஷத்துக்கு முதல் நான் 800 ரூபாயோட போனேன். நான் இப்போ 75,000 30,000 கொண்டு வரதுக்கு வச்சிருக்கிறார் இந்த முருகப்பெருமான். முருகனில் பிழை இல்லை, மக்கள் தான் பிழை. இதை விட எனக்கு சொல்றது ஒன்றும் இல்லை. இங்கே மோகன் சாமியினுடைய இந்த அன்னதான மண்டபத்திலே அன்னதானங்கள் எல்லாமே வந்து நிறைவு செய்து இப்பொழுது யாத்திரை செல்லுகின்ற பக்த அடியார்களுக்கு இங்கே விபூதி பிரசாதம் வந்து வழங்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு சில பொருட்களும் வந்து கொடுத்து அனுப்புவதாக வந்து நாங்கள் இப்போ இதில் வந்து கேள்விப்பட்டோம். அதுக்காக தான் இப்போ நிற்கிறோம். தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். ஆண்டுதோறும் நாங்கள் ஏற்றோம் 14வது ஆண்டுக்கு மேலாக இந்த யாத்திரியர்களுக்குரிய உணவுப் பொதிகள் ஒவ்வொரு யாத்திரிகர்களாக இப்பொழுது மோகன் சாமி அவர்கள் விபூதி தரிசித்து அவர்களை வந்து அவருடைய ஆசி பெற்று எல்லோரும் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம். பாருங்க. ஒரு தடவை இந்த யாத்திரை போகிற பொழுது யானை குறுக்க வந்ததா. யானை குறுக்க வருகிற பொழுது அது செய்தி உலகம் முழுவதும் தெரிஞ்சது. யாத்திரிகளுக்கு யானை குறுக்க வந்தது. இந்த செய்தியை எங்களுடைய குடும்பத்தினுடைய தலைவர் மிஸ்ஸஸ் குமரநாதன் அவர்கள் யாத்திரை செல்கின்ற எல்லோருமே வந்து ஆசி பெற்று இந்த இடங்களில் வந்து ஓய்வு பெறுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் இந்த செல்லுகின்ற 110 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க, இதில் கொஞ்சம் பொருட்கள் வந்து இதில் வச்சுருக்கிறார்கள். ஒரு பைகளில் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது. இதில் பாருங்க, இந்த பொருட்கள் ஒரு பேக் சின்ன சின்ன தேவையான பொருட்கள், யாத்திரைக்கு தேவையான பொருட்களை ஒன்றும் கொடுக்கறதுக்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சி வந்து இதில் பார்க்கக்கூடியமாக இருக்கும்.